நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோலார் ட்ராவலிங் சீசன் 3 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். இந்த கோமாளி உருவாக்குன அந்த நெருப்பு அறுக்கனை பார்த்து ஆலிஸில் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் போய் அதை தடுக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் அந்த கோமாளியை தாக்குவீங்கன்னு சொல்கிறா. ஆனால் என்னால் 10 செகண்ட் மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்குள்ளே எப்படியாவது அந்த கோமாளியை அழிச்சிருங்க. அதை சொல்லிவிட்டு அவள் போயிட்டு நெருப்பு அறுக்கனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சாக்கில் கிரீட்டோ சோழரோட சக்தியை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. கிரீட்டோ சொல்கிறாரு, யூஜியோ நீ போய் அட்மினிஸ்ட்ரேட்டரை தாக்கு உன் மேஜிக்கை வச்சு. யூஜியோ மேஜிக்கை வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டர் தாக்குறான். கோமாளி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எதாவது ஆயிடுச்சான்னு போய் திரும்பி பார்க்கும்போது அந்த சாக்கில் கிரீட்டோ சோழரோட சக்தியை வச்சு அந்த கோமாளியை அழிச்சிட்டாரு. அந்த நெருப்பு அறுக்கணும் காணாமல் போயிடுச்சு. குயினலா அவன் மேஜிக்கை வச்சு அந்த கோமாளி உடம்பை தூக்கி போட்டா. அதை பார்த்த ஆலிஸில் நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்கிறா. கிரீட்டோவோட சக்தியை யூஸ் பண்ணதால் பழைய ஃபார்முக்கு போயிட்டு இப்போ இருக்கிற ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டாரு. அதை பார்த்த யூஜியோவும் ஆலிஸும் ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்கிறேன், என்னோட நேரம் தான் வீணாச்சுன்னு நினச்சேன், ஆனால் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டேன். பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பையன் நீ இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லைல்ல? கிரீட்டோவில் ஆமான்றாரு. குயினலால் நான் அப்போவே நினச்சேன் இந்த உலகத்தில் உன் டேட்டாவே கிடையாது. குயினால் என் உலகத்தில் என்ன உனக்கு வேலைன்னு சொல்லும் போது கிரீட்டோவில் உங்கள் உலகத்தில் மனுஷங்களே அழிய போகிறாங்க, ஏன்னா டார்க் தேடி படையெடுத்து வராங்க. அதுக்கு தான் இந்த நைட்ஸை நீ உருவாக்குனேன்னு தெரியும், இருந்தாலும் டார்க் தேடியை எதிர்க்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாதுன்றாரு கிரீட்டோ. ஆலிஸ் சொல்கிறா, கிரீட்டோ சொன்னது உண்மைதான், அது கமாண்டருக்கே முன்னாடியே தெரிஞ்சுது, ஏன் வைஸ் கமாண்டருக்கும் தெரிஞ்சுது, ஏன் எனக்கே தெரிஞ்சுது, அதையே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறா. நைட்டு எல்லாருமே எவ்வளோ நாள் நாங்கள் வேலை செஞ்சோம் உங்களுக்காக, ஆனால் எங்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணி எங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து எங்களை பிரிச்சிட்டிங்களே, அது மட்டும் இல்லாமல் எங்கள் மெமரியை அழிச்சிட்டிங்களேன்னு சொல்லும்போது குயினலா சொல்கிறா, உங்கள் மெமரியை நான் எதுக்கு தெரியுமா அழித்தேன், உங்களுக்கு வலியோ வேதனையும் இருக்கக்கூடாதுக்காக தான் நான் அழிச்சேன்னு சொல்லும் போது ஆலிஸில் வலியோ வேதனையும் இருக்கக்கூடாதான், கமாண்டர் 300 வருஷமாக வழியில் தான் இருந்தார், ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அவரை நம்பவே இல்லைல்ல. பின்னால் பரவாயில்ல விடு, ரீசெட் பட்டனை வச்சு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கலாம், உங்கள் கமாண்டருக்கு நான் எப்பவுமே இதை பண்ணுறது தானே, ஏன்னா உனக்கும் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஆலிஸில் எனக்கு இது தேவையில்லை, வலியோ வேதனையை தான் ஒரு மனுஷனை மெருகேற்றும் ஒழுங்குபடுத்தும், வலி மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறா ஆலிஸு. கிரீட்டோ சொல்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை குயினலா தானே உன் பேர், உன்னோட கடந்த காலத்தை நீயும் ரீசெட் பண்ணி மொத்தமாக அழிச்சிட்டு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிச்சல. குயினலா சொல்கிறா, பார்த்து பேசு. கிரீட்டோவில் கடந்த காலத்தில் நீ ஒரு மனுஷாக தான் இருந்த, குயினால் கடந்த காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வேஸ்ட்டுன்றா. கிரீட்டோவில் மனுஷனால் கடவுள் ஆக முடியாது, நீ கடவுளும் கிடையாது. கிரீட்டோவில் மனுஷங்களாம் தப்பு செய்வாங்க, அதுதான் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொன்னி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி டார்க் தேடி மட்டும் இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க எல்லாரையும் அழிச்சிட்டாங்கன்னு வை, எங்கள் உலகத்தில் இருக்கவங்க ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதை ரீசெட் பண்ணிடலான்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க காடு மலை மனுஷங்க ஏன் உன்னையை கூட அழிச்சிட்டு புதுசாக மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. புரியனால உங்கள் உலகத்தில் இருக்கவங்களே எங்களை பொம்மையாக தானே பார்க்குறாங்க, அதனால் நீ எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்கிறா. நான் யாருக்குமே பொம்மையாக இருக்க மாட்டேன், நான் தான் இங்கே ஆளுவேன், நான் தான் இங்கே கடவுள். நான் என்ன எல்லா நைட்ஸையும் நம்பி இருப்பேன்னு நினச்சிங்களா, எனக்குன்னு சீக்ரெட் வெப்பன் இருக்குது. புயலா அவளோட சீக்ரெட் வெப்பனை இறக்குறா, அது நேராக போய் யூஜியோவை தாக்குது, அதுக்குள்ளே ஆலிஸ் தடுத்துல அவள் அடி வாங்கிட்டா. கிரீட்டோவும் சீக்ரெட் வெப்பனை அழிக்கலான்னு போகும்போது அந்த சீக்ரெட் வெப்பன் கிரீட்டோவை அடித்து தூக்கி போட்டுச்சு. கிரீட்டோவும் ஆலிஸும் சாகிற நிலைமையில் இருக்காங்க. யூஜியோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. திடீர்னு கிரீட்டோ உடம்புலேருந்து ஷார்லெட் யூஜியோ கிட்ட பேசுகிறான். யூஜியோ அந்த சின்ன கத்தியை தரையில் குத்து, அது வரைக்கும் நான் சீக்ரெட் வெப்பன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லி ஷார்லெட் பெருசாகி சீக்ரெட் வெப்பன் கூட சண்டை போட போகிறான். ஆனால் அவளால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த நேரத்தில் யூஜியோ சின்ன கத்தியை தரையில் குத்திட்டாரு. அங்கே ஒரு கதவு உருவாகுது. அதை பார்த்தா ஷார்லெட்டில் இனிமேல் நான் கவலைப்படாமல் சாகலாம், ஷார்லெட் கிரீட்டோவை பார்த்துல உன் கூட கடைசியாக சண்டை போட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. அந்த கதவு திறக்குது. திறந்ததுக்கப்புறம் கார்டினல் வெளியே அந்த சீக்ரெட் வெப்பனை ஒரே அடியாக அடித்து தூக்கி போட்டா. அதுக்கப்புறம் ஆலிஸையும் கிரீட்டோவை ஹீல் பண்ணிட்டா. ஆலிஸும் கிரீட்டோவை குணமானதுக்கப்புறம் இவங்க யாருன்னு ஆலிஸ் கேட்குறா. கிரீட்டோ சொல்கிறாரு, இவங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க தான் என்னையும் யூஜியோவும் ஜெயிலேருந்து காப்பாற்றினாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க. ஆலிஸில் என்னை ஹீல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்ட்டு. கார்டினல் ஷார்லெட்டை பார்க்கறதுக்காக போகிறா. கிரீட்டோ கேட்குறாரு, என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவள் இறந்து போனான், அவளை குணப்படுத்த முடியாதான்னு கேட்கும்போது கார்டினலில் உங்கள் உலகத்துலேருந்து பார்த்தா இவள் ஒரு கேம் என்பிசி தான், இவளை குணப்படுத்த முடியாது, கவலைப்படாத, இவள் 200 வருஷம் வாழ்ந்துட்டா, 200 வருஷமாக எனக்கு விசுவாசமாக இருந்தா, அப்புறம் 2 வருஷமாக உன் கூட இருந்தா, இதெல்லாம் எதுக்காக பண்ணா, லவ்வுக்காக தான் பண்ணா, லவ்வுன்னே என்னன்னு தெரியாமல் ஒருத்தி இங்கே இருக்கா போய், இவள் ஒரு மான்ஸ்டர், இவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லும்போது குயினலா சிரிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.